இலங்கையில மீண்டும் ஒரு சிறைச்சாலை சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையினுடைய மகர சிறைச்சாலையில இந்த சம்பவமானது பதிவாகி இருக்கின்றது. இந்த சிறைச்சாலையில இன்றைய தினம் மாலை ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு சிறைச்சாலையில் இருக்கிற கட்டிடங்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலை கைதிகள் கூரைகளுக்கு மேலேறி போராட்டங்கள் செய்து வந்திருக்கிறார்கள். 6 கைதிகள் காயமடைந்திருக்கிறார்கள். ஒரு கைதி உயிரிழந்திருக்கிறார். சிறைச்சாலைக்கு வெளியே நின்ற கைதிகளினுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சிறைச்சாலைக்குள்ள துப்பாக்கி சத்தம் கேட்டதாக சொல்கிறார்கள். இந்த செய்திக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா, உடனடியாக சிறைச்சாலையை சுற்றி இருக்கிற பகுதிகள்ல உடனடியான ஊரடங்கு சட்டம் வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க இந்த மகர சிறைச்சாலையில நடந்திருக்கிற இந்த பதட்டமான சூழ்நிலை தொடர்பான இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்ற தகவல்கள தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க டீட்டெயிலா பார்க்க போறோம். ரைட். இன்றைய தினம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இன்றைய தினம் ஈவினிங் பார்த்தோம்னு சொன்னா, மாலை பார்த்தோம்னு சொன்னா, இந்த சிறைச்சாலைக்குள்ள பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கின்றது. பதட்டமான சூழ்நிலை அதிகரித்ததன் பிற்பாடு பார்த்தோம்னு சொன்னா, சிறையினுடைய முதன்மை சிறை அதிகாரியினுடைய அலுவலகமும், ஒழுக்கப் பிரிவும் வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தீய வந்து யார் வைச்சாங்க என்பது தொடர்பான விசாரணை எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இந்த தீயினை வந்து யார் வைத்தார்கள், என்னென்று வைத்தார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வந்து இதுவரைக்கும் வெளியாகவில்லை. சரி, தீயை அணைக்கிறதுக்காக பார்த்தோம்னு சொன்னா, சிறைச்சாலைக்குள்ள தீயணைப்பு படையினர் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, ஆம்புலன்ஸ் வண்டிகளும் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தில பார்த்தோம்னு சொன்னா, இந்த சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த பதட்டமான சூழ்நிலையில பார்த்தோம்னு சொன்னா, ஒரு கைதி வந்து 7 பேர் வந்து காயமடைந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அனுமதிக்கப்பட்டார்கள். அதில ஒருவர் வந்து சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார். இந்த பதட்டமான சூழ்நிலை எப்படி உருவாகி இருக்குது? இந்த சிறைச்சாலை கைதிகளுக்கும், சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையில வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா? அல்லது கைதிகளுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா? என்பது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்து இதுவரைக்கும் வெளியாகவில்லை. இது தொடர்பான விசாரணைகள் வந்து தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பதட்டமான சூழ்நிலையை வந்து கட்டுப்படுத்துவதற்காக பார்த்தோம்னு சொன்னா, இலங்கை போலீசார் விசேட குழுக்களை வந்து தற்பொழுது அனுப்பியிருக்கிறார்கள். போலீஸ் விசேட அதிரடி படையினரும் சிறைச்சாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு பணிகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலதிகமான சிறை அதிகாரிகள் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறைச்சாலைக்கு வெளியே நிற்கிற இந்த கைதிகளினுடைய உறவினர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னா, அவர்கள் வந்து இந்த சிறைச்சாலைக்குள்ள வந்து அந்த கைதிகளை பார்ப்பதற்காக வந்ததாகவும், ஆனா மாலை நேரம் அவர்கள் வந்து அந்த சிறைச்சாலைக்குள்ள அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லியும், அவர்கள் வெளியால நின்ற அந்த நேரம் சிறைச்சாலைக்குள்ள வந்து இந்த பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், அந்த நேரம் சிறைச்சாலை கட்டிடங்கள் தீப்பற்றி எரிந்ததாகவும், சிறைச்சாலைக்குள்ளேருந்து துப்பாக்கி சத்தம் கேட்டதாகவும் வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சிறைச்சாலைக்குள்ள இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட எந்த விதமான போலீஸ் தரப்பிலிருந்தும் எந்த விதமான தகவலும் வந்து இன்னும் வெளியாகவில்லை. இந்த பதட்டமான சூழ்நிலைக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா, உடனடியாக அந்த சிறைச்சாலை சுற்றியுள்ள பகுதிகள்ல வந்து ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சிறைச்சாலை சுற்றியுள்ள 3 கிராம அலுவலகர் பகுதிகள்ல வந்து மறு அறிவித்தல் வரைக்கும் ஊரடங்கானது அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பா பார்த்தோம்னு சொன்னா, இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கப்பெறாத தகவல், கிடைக்கப்பெறாத பதில்கள் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த வன்முறை சம்பவமானது இந்த சிறைச்சாலைக்குள்ள மகர சிறைச்சாலைக்குள்ள திடீரென்று என்னென்று இந்த வன்முறை சம்பவமானது, இந்த பதட்டமான சூழ்நிலையானது ஏற்பட்டது? யார் வந்து இந்த கட்டடங்களுக்கு தீ வைத்தார்கள்? துப்பாக்கி சூடு சம்பவமானது உண்மையிலேயே நடந்ததா? இல்லையா? இந்த உயிரிழந்த ஒரு கைதி என்னென்று உயிரிழந்தார் என்பது தொடர்பான கேள்விகளுக்கான பதில் வந்து இன்னும் வெளியாகவில்லை. இன்னும் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக சிறைச்சாலை அதிகாரிகள் தரப்பிலிருந்தோ, அல்லது போலீஸ் தரப்பிலிருந்தோ வந்து இன்னும் உறுதியான தகவல் வந்து வெளியாகவில்லை. ஆனா பார்த்தோம்னு சொன்னா, தற்பொழுது அந்த சிறைச்சாலைக்குள்ள மேலும் பதட்டமான சூழ்நிலை வந்து நிலவி வருகின்றது. இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, நேற்றைய தினம் இலங்கையினுடைய முக்கியமான உயர் பதவிகள்ல இருந்த 2 பேருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.